Good morning, students. Today I am going to teach hysteresis. In previous class I have finished Curie's law, Curie-Weiss law. What are the classifications of dia, para, ferro? Then today I am going to teach hysteresis. This is a new topic. So unit 3 continuation. The topic is hysteresis. So what do you mean by hysteresis? Hysteresis means lagging. That means என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ மேக்னெட் கொடுத்தோம் அப்படின்னா காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். The lagging means பின் தங்குதல், பின் வாங்குறது, அதுக்கு பேர் தான் lagging. So first of all, what is hysteresis? So hysteresis means in this chapter first we have to learn this part. The first one is retentivity, second one is coercivity, and third one is hysteresis, and fourth one is hysteresis loss, and fifth one is hard and soft magnetic material. These terms is very important in this chapter. So first we have to learn this terms. So first of all, in hysteresis means first we have to take magnetic induction, magnetizing field. Magnetic induction is denoted by the letter is B and magnetizing field is denoted by the letter is H. In previous class we have to learn this chapter. So B is the magnetic induction, H is the magnetizing field. So first condition is the magnetic induction is not equal to H. இப்போ ஏன் நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் இண்டக்ஷனையும் மேக்னடைசிங் ஃபீல்டையும் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் நம்ம ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டு தான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு மாறும்போது மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேரியேஷன் நமக்கு இருக்கும். ஸோ அந்த வேரியேஷனை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொரு லெவலாக பிரிப்போம். தட் மீன்ஸ் ரிட்டன்டிவிட்டி, கோயசிவிட்டி, ஹிஸ்டாரிசஸ், ஹிஸ்டாரிஸ் லாஸ். இப்போ இந்த டேர்ம்ஸை தான் நம்ம இந்த கிராஃபில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு லேர்ன் திஸ் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் all of you look at this diagram. ஸோ இந்த டயக்ராமை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை கிளியராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த டயக்ராமில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வருது? ஃபர்ஸ்ட் we have to consider this is the x-axis, this is the y-axis. The H is denoted magnetizing field and B is denoted by the magnetic induction. So x-axisல என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா magnetizing field. So magnetizing fieldங்கிறது x-axis இந்த டைரக்ஷனில் இருக்கு. இது magnetizing fieldோட opposite direction. At the same time, this is the magnetic induction, this is the magnetic induction opposite direction. So y-axis we have to consider flux density and x-axis we have to consider magnetizing field. So this is the input term. So first of all, you know that retentivity, coercivity. So what do you mean by retentivity? Retentivity na enna அப்படினா காந்த தேக்கு திறன் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டோர் ஆகி ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டோர் ஆகிரும், தங்கிரும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தென் கொயாசிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது இங்கே எவ்வளவு ஸ்டோர் பண்ணியிருக்கோ அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா இதிலிருந்து கொடுத்துரும், இதிலிருந்து நீக்கக்கூடியது தான் கொயாசிவிட்டி. ஸோ ரிட்டன்டிவிட்டி மீன்ஸ் காந்த தேக்கம் and coercivity means காந்த நீக்கம். இது ஸ்டோர் பண்ணும், இது என்ன பண்ணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி வேறு இடத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். சேச்சுரேஷன்ங்கிறது வேர்டு நமக்கு ஃபெமிலியரான வேர்டு. சேச்சுரேஷன்ங்கிறது ஹை பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியாப்பா? ஸோ first we have to consider the magnetizing field and y-axis we have to take magnetic induction. The y-axisல வந்து flux density தான் நம்ம வேரி பண்ணுவோம்.
நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து மேக்னடைசிங் ஃபீல்ட். மேக்னடைசிங் ஃபீல்டுனா நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். என்ன பண்ணுவோம், ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை ஒரு மேக்னெட் பக்கத்தில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் என்ன செய்யும் அப்படின்னா மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அது என்ன செய்யுது, ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை மேக்னெட்டாக என்ன பண்ணுறோம், மேக்னடைஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மேக்னடைஸ். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை மேக்னெட்டாக பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் மேக்னடைசேஷன். இப்போ அந்த மேக்னடைஸ், அப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேக்னெட் பக்கத்தில் வைக்கும்போது இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு என்ன செய்யுது, மேக்னடைஸ் ஆகுது. அப்போ மேக்னடைஸ் ஃபீல்டு நீ கொடுக்கும்போது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன செய்யும், வேரி ஆகும். அப்போ வேரி ஆகும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பீக் பாயிண்ட் எப்படி வரையணும்னா இதுதான் அதனுடைய சென்டர் பாயிண்ட். அப்போ இங்கேருந்து என்ன செய்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. the value will be increased. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை தான் நம்ம இதில் எடுப்போம். ஏன்னா பெரோ டயா இதை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நம்ம எந்த கர்வ் எடுப்போம் அப்படின்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை தான் நம்ம இதில் வந்து எடுப்போம். ஏன் அப்படின்னா மற்ற டயா பெராவை கம்பேர் பண்ணும்போது ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் தான் அதனுடைய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மேக்னடைசிங் ஃபீல்டில் வந்து என்ன பண்ண முடியும்னா கரெக்டான ஒரு மேக்னெட்டாக நமக்கு மேக்னடைசிங் ஃபீல்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிஸ்க்கு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம எடுக்கிறோம். சரியாப்பா? ஸோ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் variation of magnetizing field and magnetic induction. This is the first point. So this magnetizing field and magnetic induction is not linear because the B by, that means induction by magnetizing field, is not a constant. என்ன சொல்ல முடியாது, இப்போ mu is equal to P by H. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸோ மியூங்கிறது நமக்கு தெரியும் பெர்மியாபிலிட்டி. பெர்மியாபிலிட்டி மீன்ஸ் என்னது, பெர்மியாபிலிட்டி சசப்டிபிலிட்டி ரெண்டு டேர்ம் படிப்போம். நம்ம எப்படி இதில் ரிட்டன்டிவிட்டி கோயசிவிட்டி படிக்கிறோமோ அது மாதிரி பெர்மியாபிலிட்டி அண்ட் சசப்டிபிலிட்டி. பெர்மியாபிலிட்டி மீன்ஸ் உள்ள நம்ம கொடுக்கறது அண்ட் சசப்டிபிலிட்டி மீன்ஸ் நம்ம வெளியில் கொடுக்கறது இல்லையாப்பா. ஸோ சேம் கான்செப்ட் தான். ஸோ the important characteristics of the ferromagnetic material is magnetic induction with the magnetic field. H is not linear because the ratio is mu is equal to B by H is not a constant. So இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ferromagnetic material எது அப்படின்னா அயன். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக மேக்னடைஸ்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா அயன்கிறது ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டை வந்து அப்சார்பிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ மேக்னடைஸ் ஈஸியாக ஆகக்கூடிய மெட்டீரியல் வந்து அயன். ஸோ வி ஹாவ் டு டேக் அயன். தென் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் இஸ் B. ஸோ இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுக்கும்போது இண்டக்ஷன் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இண்டக்ஷன் இஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன செய்யுது, இங்கிருந்து அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வில் பி இன்க்ரீஸ். அப்போ இதுதான் ஹை பாயிண்ட். அப்போ இந்த இன்க்ரீஸ் ஆன இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ A and C is the saturation point. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சா. அப்போ ஃபர்ஸ்ட் கர்வ்ங்கிறது சேச்சுரேஷன் பாயிண்ட். இந்த ஃப்ளக்ஸ் அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டில் உள்ள கொடுக்கும்போது இந்த இண்டக்ஷன் வந்து வேரி ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது இது ஒரு சர்டன் லெவலில் என்ன செய்யுது அப்படின்னா அதிகமாகுது. அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் லெவல். இப்போ இந்த கர்வுக்கு பேர் தான் A and C is considered saturation point. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி எங்கே வர்றோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு வர்றோம். இங்கே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வரக்கூடிய அந்த ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, குறையுது. குறைஞ்சி இங்கே என்ன பண்ணிடுது, ஸ்டேபிள் ஆயிடுது. அப்போ இந்த சைடு ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்போ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ரிட்டன்டிவிட்டி. தட் மீன்ஸ் காந்த தேக்கு திறன். ஸோ இங்கே வரும்போது என்ன செய்யுது, ஓரளவு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அடுத்து என்ன பண்ணுறோம், மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுறோம், அகைன் இந்த ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஜீரோவாயிரும். அப்போ இந்த லெவலுக்கு வரும்போது ஏன்னா மேக்னடைசிங் ஃபீல்டு ஜீரோ, இப்போ இந்த கண்டிஷனுக்கு வரும்போது இதோட வேல்யூ வந்து ஜீரோ. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா
coercivity அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ACங்கிறது வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா சேச்சுரேஷன் பாயிண்ட், அந்த CDங்கிறது வந்து ரிட்டன்டிவிட்டி அண்ட் DEங்கிறது வந்து எது அப்படின்னா coercivity. அட் த சேம் டைம் இந்த ஃபீல்டு உனக்கு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா coercivityயோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்கும்னா ஜீரோவா தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புக்கில் ஒவ்வொரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பாத் ஒவ்வொரு வேலை இப்போ திருப்பி வந்து என்ன செய்யுது அப்படின்னா இப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகி குறைஞ்சு திருப்பி கான்ஸ்டண்ட்டாக ஜீரோவாயிருச்சு இல்லையா. அப்போ அகைன் திருப்பி என்ன வரும், வரக்கூடிய கர்வ் திருப்பி அதே இதில் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை ரைஸ் பண்ணும்போது திருப்பி என்ன செய்யுது, டிகிரீஸ் ஆகிட்டு இங்கே என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன், திஸ் இஸ் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகி கான்ஸ்டன்ட் ஆகி டிகிரீஸ் ஆகி திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த பாயிண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனாக சேச்சுரேஷன் பாயிண்ட். ஸோ திருப்பி என்ன செய்யுது, அது கேதர் ஆகி ஒரு ரிட்டன்டிவிட்டி லெவலுக்கு வருது, அந்த பாயிண்ட்டை ஜீன்னு வைக்கிறோம். ரிட்டன்டிவிட்டியிலேருந்து திருப்பி எங்கே வருது, ஜீரோக்கு வந்துடுது. இதுதான் coercivity K. ஓகே, ஸோ இந்த டேர்ம்லேருந்து திருப்பி அகைன் எங்கே வருது அப்படின்னா சேச்சுரேஷன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிசஸோடைய கிராஃப். இந்த டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது என்னென்ன டேர்ம் XY ஆக்சஸில் எடுத்திருக்கோம். மேக்னடைசிங் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபர்ஸ்ட் இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி டிகிரீஸ் ஆகுது, கொஞ்சம் குறையுது, திருப்பி கான்ஸ்டன்ட் ஆகுது, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ரிட்டன்டிவிட்டி லெவலுக்கு வருது, திருப்பி அகைன் என்ன பண்ணுது, கான்ஸ்டன்ட் coercivity வந்துட்டு திருப்பி எங்கே பண்ணுது, அது சேச்சுரேஷன் லெவலை ரீச் பண்ணிடுது. ஸோ இதுதான் இந்த டயக்ராமில். இந்த டயக்ராமில் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிடியல் மேக்னட்டிசம் சொல்லுவோம். ரெசிடியல் மேக்னட்டிசம்னா என்ன அப்படின்னா அப்போ மேக்னெட் வந்து இந்த லெவலுக்கு தேவையான அந்த மேக்னெட்டை வந்து என்ன செய்யுது, மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணும்போது மீதி பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசிடியல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ. அப்போ மீதி இருக்குது எது அப்படின்னா இந்த ஏடிங்கிற டேர்மும் ஏஜிங்கிற டேர்ம். அப்போ இதுதான் என்னது ரெசிடியல் மேக்னட்டிசம். இதெல்லாம் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போயிட்டு மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடியது தான் இந்த டேர்ம். இதுதான் ரெசிடியல் மேக்னட்டிசம் ஏடி அண்ட் ஏஜி. அண்ட் நெக்ஸ்ட் ஏஇ. இந்த ஏஇயும் கேஇங்கு தான் என்ன அப்படின்னா coercivity. ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இது வந்து coercivity. ஸோ இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இது ரெண்டும் இந்த ஏடி அண்ட் ஏஜிங்கிறது வந்து ரெசிடியல் மேக்னட்டிசம், ஏஇ அண்ட் ஏகே அப்படிங்கிறது வந்து coercivity. ஸோ இந்த பீக் வேல்யூ தான் சேச்சுரேஷன் பாயிண்ட். எங்கே அது ஸ்டோர் ஆகுதோ அது ரிட்டன்டிவிட்டி, எங்கே கான்ஸ்டன்ட் ஆகுதோ அது coercivity. Is it clear? Yes. Next term is what do you mean by retentivity, coercivity, then hysteresis loss. இந்த 5 பார்ட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். லிசன். ஸோ இந்த ஹிஸ்டாரிஸில் நமக்கு இது வந்து ஸ்மால் டயக்ராம் உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டிருக்கேன். மேக்னடைசிங் ஃபீல்ட், மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட்டு. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், this positive and negative. So the path AC is the saturation point of magnetization. So already we know that. So A and C is the saturation point of magnetization. And path C, D and D refers the retentivity. Retentivity means store ஆகிறது. Coercivity means constant. Then what do you mean by retentivity? The ability of the material to retain the magnetism even magnetizing field vanishes. vanishes-னா என்னது, அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த மெட்டீரியலால் எவ்வளவு அதால் வந்து என்ன செய்ய முடியும், மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ முடிஞ்சது போக திருப்பி உள்ள அந்த பேலன்ஸ்டு வேல்யூ, அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டு என்ன செய்யும் அப்படின்னா வேனிஷ் ஆயிரும், அழிஞ்சிரும். திருப்பி என்ன முடியாது, ரீட்ரேஸ் பண்ண முடியாது. அடுத்து செகண்ட் கேட்டகரி இஸ் the path DE. The path DE refers residual magnetism of the material vanishes. So இதுக்கு பேர் தான் coercivity. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ரிட்டன்டிவிட்டிங்கிறது என்னது, மேக்னெட்டிக் மெட்டீரியலை எவ்வளவு அதோட ஸ்ட்ரென்த்துக்கு எவ்வளவு மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ண முடியுமோ அது போக என்ன செய்யுது, மீதி உள்ளதை ஸ்டோர் பண்ணி வைக்கும், மீதி கொஞ்சத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கும், மீதி உள்ளது என்னது அழிஞ்சிரும். அதுதான் ரிட்டன்டிவிட்டி.
at the same time இந்த Dங்கிறது மீதி இருக்க அந்த A C D சொன்னோம் இல்லையா, அந்த கிராஃப்ல சொன்னோம் இல்லையா, இந்த A G and A Dங்கிறது தான் ரெசிடியல் மேக்னட்டிசம். சரியாப்பா? A K and A Eங்கிறது தான் என்னது அப்படின்னா கோயர்சிவிட்டி. இந்த ரெண்டு டேர்ம்ஸை தான் நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கோயர்சிவிட்டி. அண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் ஹிஸ்டாரிஸ். ஹிஸ்டாரிசஸ்னாலும் ஹிஸ்டாரிசிஸ் லாஸ்னா என்ன, ஹிஸ்டாரிசிஸ் லாஸ்னாலும் இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன். The phenomenon of lagging magnetic induction B vector behind the magnetizing field. Magnetic induction we know the term and magnetizing field is H, that is called hysteresis loss. This is the important 2-mark question. So what do you mean by retentivity? Also 2-mark question. And define coercivity, important 2-mark question. And next one is hysteresis loop. This also important 2-mark question. And the last one is effects. What are the effects in transition temperature அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 2-mark question. ரெசிஸ்டிவிட்டி 0வா இருக்கும். கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டினா ஆர்ம் டிஃபைன் பண்ணுவோம். அதே இது வந்து கண்டக்டிவிட்டினா இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் கண்டக்டிவிட்டி. இப்போ ரெசிஸ்டிவிட்டி will be 0 and conductivity is infinitive and magnetic flux of lines excluded from that material. So these are the effects in transition temperature. Is it clear, student? So first of all, first you have to write what is hysteresis and what is retentivity, coercivity, then hysteresis loop and what are the effects of transition temperature. இப்போ இந்த சாப்டர்ல ஒரு 5 2-mark question கொடுத்திருக்கேன். retentivity-னா என்ன, coercivity-னா என்ன, hysteresis loss-னா என்ன, what are the effects in transition temperature. Is it okay? Yes. So இது எல்லாமே இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ். அடுத்து இந்த டேர்ம்ல நமக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் இருக்கு. என்னது அப்படின்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், என்ன பார்த்தோம், ரிட்டன்டிவிட்டி பார்த்தாச்சு, கோயர்சிவிட்டி பார்த்தாச்சு, ஹிஸ்டாரிசஸ் பார்த்தாச்சு, ஹிஸ்டாரிஸ் லாஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் an based on the shape and size of the hysteresis loop. Ferromagnetic materials are classified as soft magnetic materials with smaller area. So idhula hysteresis loop nu edukumbodhu look at this diagram. Comparison of two ferromagnetic. இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு ferromagnetic material எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ferromagnetic material எடுத்து ஒரு hysteresis loop. இது நமக்கு தெரியும் மேக்னடைசிங் ஃபீல்ட், இது மேக்னெட்டிக் இண்டக்ஷன், தட் மீன்ஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெண்டு மெட்டீரியல் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஒன்று வந்து சிலிக்கான் ஸ்டீல் அண்ட் இன்னொரு மெட்டீரியல் என்னன்னா கார்பன் ஸ்டீல். அப்போ சிலிக்கான் ஸ்டீலுங்கிறது வந்து சாஃப்டாக இருக்கும் அண்ட் கார்பன் ஸ்டீலுங்கிறது வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டுமே ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ நிறைய இந்த ஹிஸ்டாரிஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயா மெட்டீரியலோ பெரா மெட்டீரியலோ எடுக்க மாட்டோம், ஃபெரோ மெட்டீரியல் தான் எடுப்போம். ஸோ இந்த ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியலை நம்ம ரெண்டு மெட்டீரியல் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் we have to consider this is the x axis, this is the y axis. X axis is considered magnetizing field and y axis is considered magnetic induction. So we have to take two ferromagnetic materials. The first material is silicon steel and second material is carbon steel. So this is a soft material, this is a hard material. Okay, then இந்த ஒரு tabulation கொடுத்திருக்காங்க பாரு, this is the important tabulation. What are the difference between hard and soft ferromagnetic material கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணுனா சாஃப்டில் எப்படி இருக்கும், ஹார்டில் எப்படி இருக்கும். தென் ஏரியா ஆஃப் த லூப் இங்கே ஸ்மாலாக இருந்துச்சுன்னா இங்கே லார்ஜ், ரிட்டன்டிவிட்டி இங்கே லோவாக இருந்துச்சுன்னா இங்கே ஹை, கொயாசிவிட்டி இங்கே லோவாக இருந்துச்சுன்னா இங்கே ஹை, அண்ட் சசப்டிபிலிட்டி அண்ட் மேக்னெட்டிக் பெர்மியாபிலிட்டி இங்கே ஹையாக இருந்துச்சுன்னா இங்கே லோவாக இருக்கும், அண்ட் ஹிஸ்டாரிஸ் லாஸ் இங்கே லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அண்ட் வாட் ஆர் த யூசஸ்,
இந்த சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா சாலினாய்டு கோர் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்கும் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்ஸ். இது எல்லாமே என்ன இருக்கும், இது எல்லாத்துலேயுமே சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலால் ஆனது. சாலினாய்டுனா இது மாதிரி வவுண்டிங் சுற்றுறது, டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு தெரியும், கோர் இந்த வவுண்டிங்ஸ் நம்ம சுற்றுவோம் ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸில் வந்து இந்த ராடில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இந்த மேக்னெட்ஸ்லேயே நம்ம சாஃப்ட் மெட்டீரியல் தான் பார்க்குறோம். இது ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ்? சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்னா சாஃப்ட் அயன் அண்ட் மியூ மெட்டல், ஸ்டெல்லாய், அண்ட் திஸ் இஸ் கார்பன் ஸ்டீல், alnico, lodestone. சரியாப்பா? So these are the examples of soft and hard material. This tabulation is very important tabulation. So be thorough did. So property படிங்க. ப்ராப்பர்ட்டியில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் சாஃப்ட் மெட்டீரியலில் எப்படி யூஸ் ஆகுது, ஹார்ட் மெட்டீரியலில் எப்படி யூஸ் ஆகுது. இதுதான் என்ன அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ஹார்ட் மெட்டீரியல். அட் த லாஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிஸ் லூப். இந்த அப்ளிகேஷன்ஸில் பார்த்தோன்னா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இதில் வரலாம்? ரிட்டன்டிவிட்டி, கொயாசிவிட்டி, பெர்மியாபிலிட்டி, சசெப்டிபிலிட்டி. The retentivity means காந்த தேக்கு திறன், கொயாசிவிட்டி மீன்ஸ் காந்த நீக்கம், பெர்மியாபிலிட்டி மீன்ஸ் உட்புகு திறன், சசெப்டிபிலிட்டி மீன்ஸ் அது வெளியில் வரக்கூடிய டேர்ம்ஸ். அப்போ இந்த 4 டேர்ம்ஸையும் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மேக்னெட்லையும் எப்படி அது ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எனர்ஜி லாஸ் டியூரிங் த சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் ஈச் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். So Historis loop will help us in the selecting proper. There are the 2 types. The first is permanent magnets and second is the electromagnets and third one is the core of the transformer. So permanent magnets means the materials with high retentivity. எப்படி இருக்கும்? Retentivity high-ஆ இருக்கும், coercivity also high and permeability is very low, are suitable for making permanent. ஒரு permanent magnetivனா எப்படி இருக்குன்னா ரிட்டன்டிவிட்டி ஹையா இருக்கும், கொயாசிவிட்டி ஹையா இருக்கும், பட் பெர்மியாபிலிட்டி லோவா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ்? கார்பன், ஸ்டீல் அண்ட் alnico. And second application is electromagnets. The materials with the high initial permeability ஹையா இருக்கும், retentivity லோவா இருக்கும், coercivity also low and thin hysteresis loop with smaller area perform take the electromagnets. So what are the examples? Soft iron and mu metal. Mu metal na idhu nickel, iron, alloy. This is the examples of electromagnets. அப்ப permanent magnet na அதோடைய மெட்டீரியல் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், எலக்ட்ரோமேக்னட்ஸ்னா அதில் அந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கணும். எல்லாத்துலேயுமே வரக்கூடிய ஒரு 4 டேர்ம்ஸ் எது அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி, கொயர்சிவிட்டி அண்ட் பெர்மியாபிலிட்டி அண்ட் சசெப்டிபிலிட்டி. ஓகே, அண்ட் த தேர்ட் கேட்டகரி இஸ் கோர் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர். The materials with which the initial permeability, large magnetic induction and thin hysteresis loop with smaller area are needed design transformer cores. அப்ப இதுல வந்து கோர் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர்ல எது ஹையா இருக்கும்? பெர்மியாபிலிட்டி ஹையா இருக்கும், இண்டக்ஷன் ஆல்சோ ஹை. அப்ப எது வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இந்த ஹிஸ்டாரிஸ் லூப் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஏரியாவை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அப்ப அதுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மர் கோரை என்ன பண்ணும், அதுவே டிசைன் பண்ணிக்கிறோம். The example is soft iron. Okay, so இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. The following figure shows the variation of intensity of magnetization with the applied magnetic field intensity for 3 magnetic materials X and Y. Appa first listen, this is the x-axis magnetizing field, this is the magnetic induction y-axis. இதுல 3 லைன் இருக்கு. This is the X material, Y material, Z material. So இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா listen, இந்த MHங்கிற கிராஃப்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், measure the magnetic susceptibility. If you measure the susceptibility, we have to use this formula. So susceptibility, magnetic susceptibility is equal to M by H. இப்போ first material X எடுக்கிறோம், the slope is positive. அதனால லார்ஜர் கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும், ஹை வேல்யூஸா கிடைக்கும். கிடைக்கிறதுனால இது என்னது, ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். செகண்ட் கேட்டகரி Y மெட்டீரியல் எடுக்கிறோம், இதோட ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், ஆனால் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து கம்மியாக கிடைக்கும். அப்போ என்னது, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பெரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். லெசர் வேல்யூ தென் எக்ஸ், எக்ஸை விட எப்படி இருக்கும்,
லெசர் தென்னா இருக்கும், இங்க வந்து லார்ஜா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். அப்ப இங்க அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக், இங்க கம்மியா இருக்கிறதுனால இது என்னது ஒரு பெரா மேக்னெட்டிக். அண்ட் மெட்டீரியல் தேர்ட் மெட்டீரியல் எடுத்தோம்னா நெகட்டிவ், அதனால இது வந்து ஒரு டயோமேக்னெட்டிக் மெட்டீரியல். பாருங்க, இந்த எக்ஸுங்கிற டேர்ம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ், இதுல வந்து வேல்யூ வந்து ஹையா இருக்கிறதுனால இது ஒரு பெரோ மேக்னெட்டிக். அண்ட் ஒய்ங்கிற டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா இதுலயும் பாசிட்டிவ் இருக்கும், ஆனா இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ கம்மியா கிடைக்கும், அதனால இது வந்து என்னது பெரா மேக்னெட்டிக். அட் த சேம் டைம் இசட் எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ், இது ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so example 3.11 finished. Tabulation is very important. Next students, next topic, magnetic effects of current. Magnetic effects of current. This is also interesting chapter. Look at this diagram. So this is the compass shows no deflection when no current flows through the wire. And second diagram is deflection shown by compass needle due to current flowing through the wire. இப்போ ரெண்டு டயக்ராம் பார்க்குறோம். இந்த ரெண்டு டயக்ராம்ல ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், லிசன். இப்போ ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அடிக்கடி நம்ம ரிப்பீட்டடாக இந்த வேர்ட் படிக்கிறோம் இல்லையா, இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசமை அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா இந்த ஓஸ்டடுங்கிற சயின்டிஸ்ட். சரியா, எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கண்டக்டர் எடுக்கிறாரு, ஒரு கண்டக்டரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வயர் எடுத்து அதில் ஒரு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறாரு. எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்போ இங்கே வந்து எந்த ஃபீல்டுமே கொடுக்கல, ஒரு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த காம்பஸில் என்ன இல்லை, எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஆனால் செகண்ட் டயக்ராம் பாருங்கள், இதில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துருக்கோம். கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யுது, இந்த வயரில் பாஸ் ஆகும்போது இந்த மேக்னெட் அந்த நீடில் வந்து அலுமினியம் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பாயிண்டர் என்ன செய்யுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ டிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாரு, ஏன் எதனால் வந்து இது வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது ஒரு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யுது, இந்த எலக்ட்ரிசிட்டினால இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அப்போ இதை ஃபர்ஸ்ட் அவர் ரிசர்ச் பண்ணார். அப்போ இது மூலமாக தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ங்கிற ஒரு வேர்டை வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ ஹூ இஸ் இன்வென்டட் ஹெட்டல் இன் 1820 Hans Christian Ørsted. The scientist name is Hans Christian Ørsted. While preparing for his lecturer in physics, இவர் யாரு, physics lecturer. இவர் ஃபர்ஸ்ட் எதை ஐடென்டிஃபை பண்றாரு அப்படின்னா, when the current passing through this wire and deflects near the magnetic compass needle. So the proper investigations, he observed that deflections of the magnetic compass needle is due to the change of magnetic field produced around the current carrying conductor. இதுதான் அவர் first realize பண்ணது. So when the current is passed through this direction, இப்போ ஃபார்வர்டில் பாஸ் ஆன கரண்ட் டைரக்ஷன் என்ன செய்து எடுத்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகும்போது இந்த பாயிண்டர் திருப்பி என்ன செய்யுது, ரிவர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ when the direction of the current is reversed, the magnetic needle is deflected in opposite direction. So this is the development of the theory. என்ன தியரி, எலக்ட்ரோமேக்னட்டிசம். இப்போ இதுதான் ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த கரண்ட்ல ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச மேக்னெட்டிக் காம்பஸையும் ஒரு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது காம்பஸோட நீடில் வந்து ஏன் ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் மாறுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாரு. The Hans Christian Ørsted. So Ørsted experienced the first inventor Hans Christian Ørsted. He is a lecturer in physics. Okay, எப்படி இந்த
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாரு. எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது பாஸ் பண்ணாத போது இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் மூவ் ஆகலை. கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இந்த நீடில் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோவை வந்து அது மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் ஐடென்டிஃபை பண்ணாரு. அதனால இதில் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்கறதுனால தான் இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவரை ஐடென்டிஃபை பண்ணாரு. ஸோ அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓஸ்டட். அவருடைய நேம் அவர் கண்டுபிடிச்சதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஓஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற பேரை ஃபிக்ஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் a straight current carrying conductor and circular loop. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ண ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்லையும் கொடுக்குறோம், ஒரு சர்க்குலர் கண்டக்டர்லையும் கொடுக்குறோம். ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல கொடுக்கும்போது அது என்ன செய்யுது, அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறோம். The first is the current carrying straight conductor. Okay, first look at this diagram. The first இந்த diagram பாருங்க. So the magnetic field lines வந்து எப்படி create ஆகுது? For a straight conductor, current carrying conductor, the magnetic field is like the concentric circles having their common center on the axis of the conductor. Okay, suppose we keep a magnetic compass near the current carrying straight conductor. The needle of the magnetic compass experience a torque force. Torque force means deflection. It deflects to align the direction of the magnetic field. என்ன பண்றோம், ஒரு straight current carrying conductorல ஒரு magnetic field நம்ம பாஸ் பண்ணும்போது இதை சுத்தி கிரியேட் ஆகக்கூடிய magnetic field lines வந்து ஒரு concentric circle-ஆ நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப அதோடைய center of the conductor இதுல நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் சப்போஸ் வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டரை சுற்றி என்ன செய்யுது, நிறைய சர்க்குலர் லூப் நமக்கு கிரியேட் ஆகுது. அப்போ கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து எதை வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு டார்க் ஃபோர்ஸை. தட் மீன்ஸ் என்னது, அப்போ ஒரு ஃபீல்டு இதில் வந்து நமக்கு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா நீடில் என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேட் ஆகும்போது என்ன செய்யுது அப்படின்னா இட் அலைன்ஸ் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டரில் நம்ம எடுக்கிறோம். அடுத்த செகண்ட் டயக்ராம் பாருங்க. The direction of the circular magnetic field lines எப்படி சுத்துதா, one is the clockwise and or anti-clockwise directions of the current in the conductor. இந்த கண்டக்டர்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் clockwise or anti-clockwise directionல என்ன செய்யுது, flow ஆகுது. அப்ப current will be increased, the density of the magnetic field also increased. அப்ப என்ன செய்யும், if you applied the current, the magnetic field is around the circular magnetic field will be clockwise or anti-clockwise direction. The strength of the current will be increased, density also increased. இப்போ magnetic field வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கண்டக்டருடைய டிஸ்டன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மி ஆக ஆக என்ன செய்யும், ஃபீல்டு குறையும் போது அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும்னா அதிகமாகுது. இதுதான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டரில் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சர்க்குலர் கரண்ட் கேரியிங் கரண்ட். இந்த லுக் அட் திஸ் டயக்ராம். ஸோ லெட் அஸ் கன்சிடர். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு இது ஒரு சர்க்குலர் கண்டக்டர் சரியாப்பா. இதில் என்ன பண்ணிருக்கோம், கோர் வச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த வயரை எப்படி நம்ம சுற்றி இருக்கோம், ரவுண்ட் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் ஒரு ஃபீல்டு நம்ம கொடுக்கும்போது இதை சுற்றி என்ன செய்யுது, சர்க்குலர் லூப் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம என்ன ஏரியாவில் வச்சுருக்கோம் அந்த ஏரியாவில் எந்த பொசிஷனில் இருக்கோ அதை சுற்றி என்ன செய்யுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து சர்க்குலராக என்ன செய்யுது அப்படின்னா கிரியேட் ஆகுது. அப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். Is it okay? Yes. Next என்ன பண்ண போறோம் அப்படின்னா look at this diagram. இதுல first we have to consider two coils. That means two circular coils A and B. These two coils is connected to this is the rheostat, this is the battery. This is the field, magnetic field line force. So the magnetic lines are nearly parallel to each other. Parallel இருந்துச்சு அப்படின்னா the center of the loop indicating
at the center of the coil is almost uniform இருக்கும். எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருக்கும். அப்போ இதோடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி இன்க்ரீஸ்ட். இப்போ கரண்ட் காயிலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதோடைய ஸ்ட்ரென்த் அதிகமாச்சு அப்படின்னா the number of the turns will be, இந்த number of the turnsங்கிறது இந்த woundings அப்படின்னு சொல்லுவோம், இதை சுற்றி இருக்கக்கூடிய woundings, number of the turns also will be increased. So நார்த் போல், இப்போ மேக்னெட் எடுத்துட்டோம்னா நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ரெண்டு டைரக்ஷன்லையும் கரண்ட் வந்து ஒரு சர்க்குலர் லூப்பில் தான் நமக்கு எப்படி செய்யும்னா ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்ம் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது அதோடைய நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் என்ன செய்யும்னா அதிகமாகும். அப்போ இதில் சர்க்குலர் காயில் எடுத்திருக்கோம், சர்க்குலர் காயில் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எலக்ட்ரிசிட்டியை நம்ம பாஸ் பண்ணும்போது இதில் வந்து சர்க்குலர் காயில் சர்க்குலரில் இருந்தால் நமக்கு லூப்பில் தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய காயில் கண்டக்டர் வந்து சர்க்குலர் கண்டக்டர். அப்போ என்ன செய்யும்? கண்டிப்பாக இங்கே ஒரு டார்க் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டார்க் ஃபோர்ஸில் இருந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்கும். இப்போ டிஃப்ளெக்ஷன்னா அது என்ன செய்யும்? திருப்பி அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும். ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரெக்டாக என்ன செய்யும்? ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ ஏபிங்கிற ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் சர்க்குலர் லைன்ஸில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கிரியேட் ஆகும். இது நியர்லி பேரலாக இருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் த லூப் எப்படி இருக்கும் அப்படின்னா காயிலில் கிடைக்கக்கூடிய இந்த ஃபீல்டு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருக்கும். இப்போ ஏல எப்படி யூனிஃபார்ம் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும், அது மாதிரி பிலையும் எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டர் பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டரில் எப்படி ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அடுத்து ஒரு சர்க்குலர் காயில் எடுத்தோம்னா எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். பேர் என்ன? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். லிசன், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் அதோடைய பொசிஷன். சரியாப்பா? இந்த பொசிஷனில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் தம்ப் எடுக்கிறோம். இந்த தம்ப் வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோ எதை காமிக்கும்? கரண்ட் எந்த சைடு ஃப்ளோ ஆகுதுங்கிற டைரக்ஷனை காமிக்கிறது தம்ப். அடுத்து எந்த ஃபிங்கர் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய ஃபிங்கர்ஸ் கண்டக்டர். இப்போ ஒரு டேர்ம் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ கரண்ட்டை வந்து நம்ம என்ன இந்த இதை சுற்றி, அதாவது இது ஒரு கண்டக்டராக இருந்தால் இந்த கண்டக்டரை சுற்றி நம்ம என்ன செய்யிருக்கோம்? கையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே தான் இதுதான் என்னது? கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இப்போ ரைட் ஹேண்ட் எடுத்திருக்கோம். அதில் தம்புங்கிறது வந்து எதை காமிக்கும் அப்படின்னா கரண்ட்டோடைய டைரக்ஷன், ஃப்ளோ ஆஃப் த கரண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணும். அப்போ அதை சுற்றி ரிமைனிங் உள்ள ஃபிங்கர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது தான் ரிமைனிங் ஃபிங்கர்ஸ் வந்து காமிக்கும். இப்போ தம்புங்கிறது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், ரிமைனிங் ஃபிங்கர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குது. அப்போ ஒரு கண்டக்டரில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த தம்ப் வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டு, த ரிமைனிங் fingers is direction of the magnetic field lines. இதுதான் என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் கொடுத்துருக்காங்களா? the important questions that we hold the current carrying conductor in our right hand, thumb points in the direction of the current flow, the fingers encircle the conductor points in the directions of the magnetic field. Thumb is indicate the current flow and fingers, the other fingers encircling of conductor direction of the magnetic field. This is the important 2-mark question, right hand thumb rule. At the same time Maxwell's right hand rule. இது வந்து மேக்ஸ்வெல்ஸ் உடைய கார்க் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரூன்னு சொல்லும்போது அது எப்படி சுற்றும் நமக்கு? இப்போ ஒன்று வந்து இந்த சைடு கிளாக் வைஸ் ஆர் தான் ஆன்டி கிளாக் வைஸ், இதில் தான் நம்ம சுற்றுவோம் இல்லையா? அப்போ இதில் வந்து இப்போ இந்த ஸ்க்ரூ எடுத்திருக்கோம். இந்த ஸ்க்ரூவை என்ன செய்யணும்னா ரொட்டேட் பண்ணுறோம். ரைட் ஹேண்டை நம்ம ரைட் ஹேண்டில் வச்சுருக்கோம். அப்போ ரைட் ஹேண்டில் சுற்றும் போது இப்படி தான் சுற்றுவோம் இல்லையாப்பா? அப்போ ரைட் ஹேண்டில் சுற்றும் போது என்ன டைரக்ஷனில் சுற்றுவோம்? ஸ்க்ரூ. அப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம சுற்றுவோம். இப்போ ரொட்டேட் த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ யூஸிங் த ஸ்க்ரூ டிரைவர். இப்போ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் சேம் அண்ட் த டைரக்ஷன் எப்படி காமிக்கும்? அப்போ இதோடைய நிப்பு இருக்கு இல்லையா? இதுதான் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு எப்படி கையை சுற்றும் போது கட்டை விரல் வந்து கரண்ட் ஃப்ளோவை காமிக்குதோ அது மாதிரி இந்த ஸ்க்ரூவை எடுத்துட்டோம்னா ஸ்க்ரூவோட எட்ஜு எந்த டைரக்ஷன் காமிக்குதோ அதுதான் என்னது? ஃப்ளோ ஆஃப் த கரண்ட். ஓகே.
at the same time the direction of the rotation மாறும்போது என்ன செய்யுது அப்படின்னா the screw will be rotated. இப்போ direction of the magnetic field எப்படி காமிப்போம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூவோட எட்ஜ் பாயிண்ட். இப்போ கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ தம்ப் என்ன செய்யும் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த கரண்ட். இப்போ இது என்னது டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதோடைய ரைட் ஹேண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பார்த்தோம். தம்ப் ரூலில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தம்ப் வந்து இண்டிகேட் த கரண்ட் ஃப்ளோ, ரிமைனிங் ஃபிங்கர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோ. அண்ட் ஸ்க்ரூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றுவோம். அப்போ சுற்றும் போது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது இதோட எட்ஜ் எங்கே காமிக்குதோ அதுதான் என்னது கரண்டோட டைரக்ஷன். அதர் ஃபீல்ட் இஸ் த மேக்னெட்டிக் டைரக்ஷன். இஸ் இட் ஓகே? அட் த லாஸ்ட் செக்ஷன் இஸ் example 3.12. The magnetic field shown in the figure is due to the current carrying wire. The direction does not current flow in the wire. Listen. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இப்போ பிங்கிறது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இண்டிகேட் பண்ணுறோம். இதில் கரண்ட் டைரக்ஷன் வந்து எந்த ஃப்ளோவில் நமக்கு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த இன்டென் போட்டிருக்கிறது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் இன்டு த பேஜ். இது உள்ளது இது என்னது டாட்டில் உள்ளதெல்லாம் அவுட் ஆஃப் பேஜ், இது வந்து இன் பேஜ். அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் ரைட் ஹேண்ட் ரூலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து என்ன செய்யுது மேலே போகுது. By using the right hand rule the current flows in the upwards. So this is the problem. அப்போ எப்படி நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னால் நமக்கு தெரியும் இந்த டைரக்ஷனில் தான் பிடிப்போம். அப்போ இதோடைய தம்ப் ஃபிங்கர் எப்படி இருக்கும் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணோம்னா கரண்ட் டைரக்ஷன் இஸ் ஃப்ளோ அப்வர்ட்ஸ். இஸ் இட் ஓகே? எஸ். My dear students, today class is over and today your homework is what is retentivity, define hysteresis loop and loss. Same, both are same. And difference between hard and soft ferromagnetic material. And fourth one is right applications of hysteresis loop. அதோட right hand thumb rule and Maxwell's cork screw rule இது ரெண்டையும் சேர்த்துக்கங்க. So this I'll give 6 questions. So you study well. So more or less I'll finish page number 153. So magnetic lesson 153 வரைக்கும் finish பண்ணிட்டேன். So today class is over. Please study these questions. So we will see next class. Thank you students. Thank you.